அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தென்கிழக்கு வாஸ்துல தென்கிழக்குல ஒரு வீட்டில் என்ன வரலாம் என்ன வரக்கூடாதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, இப்போ தென்கிழக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டோட குடும்ப தலைவியோட இடம்னே சொல்லலாம். அக்னிமுலன்னு சொல்லுவாங்க. குடும்ப தலைவியோட இடம் எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ரொம்ப அந்த இடத்துல செப்டி டேங்க் வரக்கூடாது, லெட்டின் ரூம் வரக்கூடாது, வாட்டர் டேங்கும் வரக்கூடாது. அந்த இடத்துல வரலான்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சமைக்காத இருந்தால் சாமி ரூம் அங்கே வச்சுக்கலாம், பூஜை அறை வச்சுக்கலாம். அதே மாதிரி கிச்சன் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அக்னி மூலையில் கிச்சன் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் தெற்கு பார்த்த வீட்டில் கிச்சன் அங்கே வைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப தெளிவாக வாஸ்து பார்த்து வைக்கிறது பொழுது தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்கு சரியாக அமையும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் சரியாக அமையும். ஆனால் வடகிழக்கு வடக்கோ வடகிழக்கு கிழக்கோ எப்போ நம்ம ஒரு பிளாட் வாங்குறோமோ அது 100% அந்த பிளாட் நல்ல பிளாட்டு. அப்படி வாங்கும் பொழுது அது இயல்பாகவே அக்னி மூலையிலே நமக்கு கிச்சன் அமையும். சமையலறை அக்னிமூலையிலே அமையும். அதை ஒட்டியே நமக்கு டைனிங் டேபிளும் போட்டுக்கிடலாம். நீங்கள் எப்போவுமே செப்டி டேங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக வேலை பார்க்கும். ஒரு வீட்டோட குடும்ப தலைவியோடைய யூட்ரஸ் ரொம்ப முக்கியம். கர்ப்பப்பை பிரச்சனைலாம் வராமல் இருக்கணும்னா அக்னி மூலையை ரொம்ப நல்லா நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும், ஜெயிக்கணும் அப்படின்னா குடும்ப தலைவி நிம்மதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா அக்னி மூலையில் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் அவங்கள ஃப்ரீயாக வச்சுருக்கணும். ஒரு வீடு எப்போவுமே ஒரு மனிதனை வாழ வைக்கும். அது எப்போன்னா உங்கள் வீடு சரியாக அக்னி மூலையில் சமையல் கட்டும், வாயு மூலையில் கழிவறையும், வடகிழக்கில் ஹாலும், தென்மேற்கு ரூமில் பெட்ரூமும் வச்சு ஒரு கொஞ்சம் சுமார் வாஸ்துன்னா நீங்கள் 100% வாஸ்துப்படி உங்களால் கட்ட முடியலனாலும் ஒரு 70%, 75% வாஸ்துப்படி நீங்கள் கட்டணும். அப்படி நீங்கள் கட்டினா மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். தென்கிழக்கில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி வரவே கூடாது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தென்கிழக்கில் வரவே கூடாது. ஏன் அப்படி வரக்கூடாதுன்னா, நம்ம வீட்டோட ஒவ்வொரு வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 0% வடகிழக்குலையும், அதை விட 1 இன்ச்சு அதிகமாக வடமேற்கான வாயு மூலையிலையும், அதே மாதிரி அதை விட 2 இன்ச்சு உயரமாக அக்னி மூலையான தென்கிழக்கு பகுதியிலையும், அதை விட 4 இன்ச்சு உயரமாக தென்மேற்கு பகுதியான நம்ம வடமேற்கு அதாவது தென்மேற்கு அதாவது நம்ம படுக்கறை பொறுத்த வரைக்கும் சவுத் வெஸ்ட்டும் சரியாக அமையும். தென்மேற்கு மூலையான குபேர மூலையை 4 இன்ச்சு உயரமாக வச்சுக்கிடலாம். இவ்வளோதான் நம்ம வீட்டோட உயரம்னு பார்த்தீங்கன்னா. தரைத்தளமும் அதே மாதிரி இப்படி தான் இருக்கணும். அதாவது தென்மேற்கு மூலையில் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி தென்மேற்கு மூலையில் ஊற்றுனா அது நேராக வழிஞ்சு வடகிழக்கு போகிற மாதிரி நம்ம வீட்டோட அதை தரைத்தளத்தை அமைச்சுக்கணும். ஃபால் சீலிங் போடுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த முன்னாடி இருக்கிற ரூம், அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹாலில் யாருமே மேல் தலைமை போடாத பெருசாக அப்படியே விட்டுட்டு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கீழே எல்லாமே ஹால்லேருந்து தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கிற முறை வாஸ்துப்படி தவறான செயலுங்க. அதனால் ஃபால் சீலிங் அதிகமாக வேணாம். ஆனால் நீங்கள் ஒரு 12 அடியில் மேல் தளம் ஊற்றிக்கிட்டு அதில் நீங்கள் ஏதாவது டிசைனிங் பண்ணிக்கலாம். அதுக்கு எதுவுமான இல்லை. அதே மாதிரி கபோர்டு ஒர்க்கு பண்ணாலும் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலுமே தெற்கு சிவத்துலேயும் மேற்கு சிவத்துலேயும் மட்டும்தான் கபோர்டு ஒர்க்கு பண்ணுங்க. நீங்கள் நம்ம இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாங்கல ஏதாவது ஒரு மூலையில் சனி மூலையில் கபோர்டு ஒர்க்கு போட்டு அதில் ஃபுல்லாக நீங்கள் வெயிட் ஏற்றி வச்சுட்டிங்கன்னா அந்த குடும்ப தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலை பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிரெயின் பிரச்சனை வரும். ஸோ அதனால் தலைவலிக்கும், தீராத தலைவலி. அதாவது எப்படி தலைவலிக்குது, எதுக்கு தலைவலிக்குதுன்னு தெரியாது. நீங்கள் போய் சிடி ஸ்கேன் எடுத்தாலுமே டாக்டர் சொல்லுவார் எதுவுமே இல்லைப்பா, நல்லா இருக்கவங்களுக்கு டென்ஷன் தலைவலி தான் பாரு. ஸோ அதனால் வடகிழக்கில் பீரோ வைக்கக்கூடாது. வடகிழக்கில் பெட்டுக்கட்டில் போட்டு மிகப்பெரிய மரக்கட்டிலோ பீரோவோ எதுவும் வைக்கக்கூடாது. ஸோ தென்கிழக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல ரோல் பிளே பண்ணும். ஒரு வீட்டோட குடும்ப தலைவி ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும், பணம் தங்கும். குடும்ப தலைவினா மகாலட்சுமின்னு அர்த்தம். ஸோ தென்கிழக்கு சரியாக இருந்தால் மட்டும்தான் குடும்ப தகராறே வராதுங்க அந்த வீட்டில் எப்பவுமே. ஏன்னா குடும்ப தலைவிக்கு எல்லாமே புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஆனந்தமாக செயல் கரெக்டாக எல்லாமே அவங்க செஞ்சு ஆனந்தமாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய முடிவு சரியாக இருக்கும், செயல் சரியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வாழ்க்கையில் தென்கிழக்கு பகுதியை சரியாக அமைச்சு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்கள் ஆண்டாள் வாசனை ஆத்தூர் சிவபிரகாசம்.